அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தம்மம்பட்டி பேரூராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் ஒருவரை ஒருவர் தண்ணீர் பாட்டிலால் தாக்கிக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் இவன். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ளது தம்மம்பட்டி பேரூராட்சி. இந்த பேரூராட்சி மொத்தம் 18 வார்டுகள் கொண்டது. இந்த பேரூராட்சியின் மாதாந்திர கவுன்சிலர் கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த பேரூராட்சிக்கு தலைவராக திமுகவை சேர்ந்த கவிதா என்பவர் இருக்கின்றார். இவரோட தலைமையில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் 73 தீர்மானங்கள் நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது பேசிய திமுக 7வது வார்டு கவுன்சிலர் செந்தில் மற்றும் 13வது வார்டு கவுன்சிலர் கலிய வரதராஜ் இருவரும் தங்களுடைய வார்டுகளுக்கு எந்த பணிகளும் செய்யாமல் வார்டு புறக்கணிக்கப்படுவதாக கூட்டத்தில் தலைவர் மீது குற்றச்சாட்டு வைத்தார்கள். அப்போது அவர்கள் தகாத முறையில் பேசியதாக தெரிகிறது. இதனால் திமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த தம்மம்பட்டி பேரூராட்சியில திமுக கவுன்சிலர்களே 2 பிரிவாக இருக்கிறார்கள். ஒன்று தலைவருக்கு ஆதரவாகவும், இன்னொரு தலைவருக்கு எதிராகவும் இருக்கிறார்கள். அதனால் இந்த பேரூராட்சி கூட்டத்தில் தலைவருக்கு எதிராக அவர்கள் கவுன்சிலர்கள் பேசும்போது அவர்களுக்கு ஆதரவான கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த வாக்குவாதம் ஒரு நேரத்தில் ரொம்ப முட்டி இருக்கிறது. ஒருவருக்கொருவர் அங்கு வைத்திருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து ஒருவர் மீது ஒருவர் வீசிக்கொண்டிருந்தார்கள். இதில் இந்த சம்பவத்தால் அங்கு இருந்து மற்ற கவுன்சிலர்கள் அதிர்ச்சிக்குள்ளா இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த வார்டில் பெண் கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் திணறி இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அந்த இடத்துல பணியில் இருந்த தனிப்பிரிவு 8 தங்கதுரை என்பவர் கவுன்சிலர் செந்திலை சட்டை பிடித்து இழுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவருடைய ஆதரவாளர் கவுன்சிலர்கள் போலீசாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவமான சிசிடிவி காட்சிகள் இன்றைய தினம் வெளியேறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்கள் பிரச்சனைக்காக மன்ற கூட்டத்தில் பேசக்கூடிய கவுன்சிலர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கி கொண்டு அநாகரிகமாக நடந்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முறையாக, அதாவது இந்த பேரூராட்சியில தம்மம்பட்டி பேரூராட்சினாவே பெரிய சிக்கல்களே ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஆரம்பம் முதல் ஒவ்வொரு திமுக கவுன்சிலரும் அங்கிருந்த காங்கிரஸ் கவுன்சிலரும் தலைவர் மீதான குற்றச்சாட்டை முன்வைத்து அடிக்கிட்டு பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த தலைவருடைய அவர்கள் தரப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்துவாங்க. திரும்பவும் அடுத்த சில மாதங்கள் கழித்து திரும்ப இது மாதிரி ஒரு புகார் கொண்டு கொடுப்பாங்க. இது தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்குது. இந்த நிலையில் தான் தற்போது கவுன்சிலரிடையே மோதல் ஏற்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தாக்கி கொண்டக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கிறது. இவன் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.